பாருங்கள், அதை நான் செய்கிறேன். நான் அன்பானவர்களே, ஆராதிப்பது ஒருவர், காணிக்கை ஜெபம் ஒருவர், காணிக்கு முன்னால் ஜெபம் ஒருவர், மாலையில் ஒருவர் ஆராதிக்கிறார். பிரசங்கம் மட்டும் நான் பண்ணுறேன். ஏன் தெரியுமா அன்பானவர்களே, மை மினிஸ்ட்ரி ஷுட் பி மோட்டிவேட்டட் டு த பீப்புள். அதாவது அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்களா. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. பெருமை வருது, ஆணவம் வருது, அதிகாரம் வருது, எல்லாமே வருது. கொஞ்சம் மேடல் நிற்க வச்ச உடனே அடுத்த நாள் அவர் காலை தூக்கி விட்டுக்கிறார். மைக் கொடுத்தா சபைக்கு வரார், இல்லாவிட்ட சபைக்கு வரமாட்டார். அது இன்னொரு பிரச்சனை. நம்முடைய பிரச்சனை அது அல்ல. யுவர் வேர்ட் ஷுட் பி, தமிழ் வாசிக்கிறேன், அது எப்படி இருக்க வேண்டுமாம் அன்பான்களே, அதை சங்கத்தல் ஆணிகள் போலவும், அது அடுத்தபடியாக அந்த வார்த்தைகள் தாற்றுக்கோள்களைப் போலவும். மோட்டிவேட் யுவர் பீப்புள். அன்பு ஊழியர்களே, உங்கள் ஜனங்களை உற்சாகப்படுத்துங்கள். அன்பான திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பலிபீடத்தை, உங்கள் பிரசங்க பீடத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை அநேகர் செய்யறதில்லை. சொந்த பிள்ளைக்கே தகப்பன் செய்வதில்லை சில நேரங்களில். ஆனால் உங்கள் பிரசங்க பீடத்தை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஊழியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், நோ மேன் கேன் காம்படேட் யுவர் அனாயிண்டிங். உங்கள் அபிஷேகத்தை மேற்கொள்ள எந்த மனிதனாலும் முடியாது. உங்கள் அபிஷேகம் தனித்தன்மை வாய்ந்தது. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். உங்களை அழைத்தவர் ஒரு நாளும் உங்களை கீழே தள்ளிவிட மாட்டார். 1000 சவுல் எழும்பினாலும், 1000 அகித்தோப்பில் எழும்பினாலும் தாவீதினுடைய சிங்காசனத்தை அசைக்க யாரால் முடியாது. ஸ்திரமானது, உறுதியானது. என் அன்பு ஊழியர்களே, திரும்பமாக அந்த ஒரு 6 வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஈ ஷுட் பி அ மேன் ஆஃப் வாய்ஸ். ஒரு ஞானமுள்ள பிரசங்கியார் எப்படி இருக்க வேண்டும்? எ மேன் ஆஃப் பெர்செவியரன்ஸ், அதாவது உறுதியான, தொடர்ந்து ஓடுகிறவனாய். இரண்டாவது, எ மேன் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஆயத்தமாக்கப்பட்டவனாய், ஆயத்தப்படுத்துகிறவனாய். மூன்றாவது, எ மேன் ஆஃப் பிளான், எல்லாவற்றையும் திட்டமிடுகிறவனாய், தொலைநோக்கு பார்வை உடையவனாய். நான்காவது, எ மேன் ஆஃப் ப்ளீஸ். அன்பானவர்களே, இதமான வார்த்தைகள். மனிதனுக்கு பிரியமல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் பண்ணுகிறவனாய். திரும்ப திரும்ப மனுஷனை பிரியப்படுத்த எல்லாரையும் பார்க்குறேன். அக்கா, அம்மா, அது அம்மான்னு சொல்லுங்கள். இளவயசு உள்ளவங்களை அக்கா, அண்ணன். அன்பானவர்களே, உறவுகளை வைத்து சபை நடத்த வேண்டாம். அன்பான், நீங்கள் ஒரு ஊழியர். நிறைய பேர் பார்க்குறேன். அன்பான சின்ன ஆளை கூட அண்ணன். அதில் ஒரு பின்னணி இருக்கிறது. ஏதோ பணம் பறிக்க இல்லை. அன்பானவர்களே, ஒரு போலி உறவு, போலி நயவசனிப்பு வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், பி ப்ளீஸ் டு காட். தேவனுக்கு பிரியமாக இருங்க. இதமான வார்த்தைகளை பேசுங்கள். கடைசியாக, பி ப்ரொடியூஸ்ட். ஜனங்களுக்கு, ஆண்டவருக்கு நீங்கள் கனி கொடுக்கிற விருட்சங்களாய் மாறுங்கள். உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாய், ஆணைகள் போல. உங்கள் வார்த்தைகள் தாற்றுக்கோலாய், அடுத்தவர்களை உந்தி தள்ளுகிற வார்த்தைகளாய் உங்கள் வார்த்தைகள் அமைய. அன்பு ஊழியர்களே, உங்கள் செய்திகள் அமைய நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் இந்த செய்திகளை கவனமாய் கேளுங்கள். வளர்ந்தவன் தெரிந்தவன் என்பதால் அல்ல, இப்படி இருக்க வேண்டும் என்று